திணை அரிசியை வச்சு எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் திணை அரிசி எடுத்துருக்கிறேன். இருக்கிற மில்லட்லேயே வந்து திணை அரிசியில் தான் அதிகப்படியான ஃபைபரும் ப்ரோட்டீனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி திணை அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பு, 1/4 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி சேர்த்து இது ஒரு 6-7 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நான் வந்து ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம அரைக்கிற மாவு எல்லாமே நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைக்கணும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாவு வந்து புளிக்கிறதுக்கு ஒரு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. எனக்கு யூஸ்வலாக வந்து 4 மணி நேரத்துலேயே புளிச்சிரும். பட் அன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப மந்தமாக இருந்தனால ஒரு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு எனக்கு மாவு புளிக்கிறதுக்கு. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ரெகுலராக தோசை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் தோசை பேனில் நம்ம மாவு சேர்த்துடலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து பாம்பே சட்னி தான் பண்ணியிருந்தேன். பாம்பே சட்னியில் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு.